வணக்கம். இந்தியாவோட பிக்கஸ்ட் மெட்டல் ரீசைக்ளிங் ஐபிஓ ஓப்பனில் இருக்குது. ஆமாங்க, சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ் ஐபிஓவோட கம்ப்ளீட் அனலைசிஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளோ கெயின் கிடைக்க சான்ஸ் இருக்குது, கெயின் கிடைக்குமா, நான் இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ண ப்ரூஃபையும் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பழைய ஸ்கிராப் வண்டிங்களை வாங்கி மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியுமானா அதை தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் மெட்டல் ரீசைக்ளிங் கம்பெனி நம்ம சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பிஸ்னஸை புரிஞ்சிக்க வேண்டியது ஃபண்டமெண்டலாக இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பற்றி ஒரு லைட்டான ஓவர்வியூ பார்க்கலாம். இந்த கம்பெனி 2006 ஆரம்பிச்சிருக்காங்க. பேசிக்காக இவங்க ஒரு மெட்டல் ரீசைக்ளிங் கம்பெனி. பழைய கார் இன்ஜின் பார்ட்ஸ், அலாய் வீல்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், அலுமினியம் ஸ்கிராப்பை பல்காக வாங்குவாங்க. அதை உருக்கி புது கார் அண்ட் பைக் பண்ணுறதுக்கு தேவையான அலுமினியம் அலாய்ஸாக மாற்றுவாங்க. இவங்க சாலிட் பாராக தராமல் டைரெக்டாக லிக்விட் மெட்டலாகவே மாருதி, ஹீரோ மாதிரியான பெரிய பிராண்ட்ஸுக்கு சப்ளை பண்ணுறாங்க. மற்ற கம்பெனிஸ் எல்லாம் அலுமினியமை கட்டி, அதாவது சாலிட் இன்காட்ஸ் ஆக்கி தான் கார் கம்பெனிஸ்க்கு அனுப்புவாங்க. அதை திரும்ப கார் கம்பெனி மெல்ட் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா கரண்ட் அண்ட் காஸ்ட் ஆகும். சிஎம்ஆரோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா, சிஎம்ஆர் அவங்களோட ஃபேக்ட்ரியை மாருதி, ஹோண்டா, ஹீரோ இந்த மாதிரியான கார் அண்ட் பைக் ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அலுமினியமை உருக்கி ஸ்பெஷல் இன்சுலேட்டட் ட்ரக் மூலமாக டைரெக்டாக கார் கம்பெனிக்கு அனுப்புவாங்க. இதனால் கஸ்டமருக்கு ரொம்ப பெனிஃபிட். முன்னணியான நிறுவனங்கள் ராயல் என்ஃபீல்ட், பஜாஜ் ஆட்டோ, மாருதி இது மாதிரி நிறைய டாப் பிளேயர்ஸ் இவங்களுடைய கஸ்டமராக இருக்காங்க. பெட்ரோல் கார்ஸை விட எலக்ட்ரிக் கார்ஸுக்கு அலுமினியம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பேட்ரி வெயிட்டை தாங்க, வண்டி வெயிட்டை கம்மி பண்ண. ஸோ ஈவியோட ட்ரெண்டு நல்லா பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் சிஎம்ஆரோட பிஸ்னஸும் நல்லா பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இது ஒரு மெட்டல் ரீசைக்ளிங் கம்பெனியாக மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஈவிக்கு ஒரு முக்கியமான பிளேயராகவும் இந்த கம்பெனியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதில் ஒரு சின்ன ரிஸ்க் என்னென்னா, 80% இந்த கம்பெனியோட வருமானம் ஆட்டோமொபைல் செக்டரில் இருந்து தான் வருது. அது ஒரு சின்ன ரிஸ்க். ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் 3 நிதியாண்டை நம்ம கம்பேர் பண்ணுறோம். 2023 கம்பேர் பண்ணும்போது 24 ஒன்றும் பிரமாதமாக இல்லை. இவங்களோட அசெட்ஸ் குறைஞ்சிருக்கு, நெட்ஒர்த் குறைஞ்சிருக்கு, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் குறைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே லாஸ் மேக்கிங்காக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, 2024 ஒன் டைம் குட்வில் ரைட் ஆஃப் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2025 அப்படியே கம்ப்ளீட் ரெக்கவரி ஆகலைனாலும் ஓகே, பாசிட்டிவாக ஏதோ கொஞ்சம் டர்ன் அரவுண்ட் ஆகிருக்கு. அதாவது லாஸ் மேக்கிங்காக இருந்தது ப்ராஃபிட்டபுளாக டர்ன் அரவுண்ட் ஆகிருக்கு. பட் ஸ்டில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கீப்பான் கடன் அதிகமாகிட்டே வர்றது. இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறது ஜூன் 3 ஜூன் 5 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆகிற நாள் ஜூன் 10 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. விலை பார்த்திங்கன்னா மினிமம் 182 ரூபாய் முதல் அதிகபட்சம் 192 ரூபாய் ஒரு ஷேருக்கு. நம்ம ஒரு ஷேர் 2 ஷேர்னெல்லாம் ஐபிஓவில் வாங்க முடியாது, லாட் சைஸில் தான் வாங்க முடியும். இந்த கம்பெனியோட லாட் சைஸ் ஒரு லாட்டுக்கு 78 ஷேரு. நாம் ரீட்டைல் கேட்டகரியில் மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணுறோம்னா அதிகபட்சம் 14,976 ரூபாய் தேவைப்படும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 1,94,688 ருபீஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த தேவைப்படுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஐபிஓ வேணும்னு நினைக்கிறவங்க ஜூன் 3 ஜூன் 5 அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தெரிகிற நாள் ஜூன் 8 அன்றைக்கி தெரிய வரும். நம்ம இப்போ ஒரு லாட் ஒருத்தங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் ஆகி இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு அலாட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு, நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த பணத்தை அந்த கம்பெனி வித்ட்ரா பண்ணிக்கிட்டு நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஜூன் 9 அன்றைக்கி அந்த ஷேர்ஸை அனுப்பிடுவாங்க. சப்போஸ் கிடைக்கல அப்படின்ட்டா அந்த ஃப்ரீஸ் ஆகிருக்க பணத்தை அன்பிளாக் பண்ணிடுவாங்க ஜூன் 9 அன்றைக்கி. ஷேர் மார்க்கெட்டில் இந்த கம்பெனி ரிலீஸ் ஆகிற நாள் ஜூன் 10. இதுதான் நான் அப்ளை பண்ணதுக்கான ப்ரூஃப். நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறோம்னா நம்ம யூபிஐ ஐடிக்கு ஆட்டோபேக்கான மேண்டட் ரிக்வஸ்ட் வரும். அந்த ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். என்னோட டெக்னிக்கல் அனலைசிஸ் படி இந்த ஐபிஓவில் இருக்க ஒரு ஷேருக்கு லாட் சைஸில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஒரு ஷேருக்கு 25 ரூபாயிலேருந்து 60 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குதுன்னு நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். நான் அப்ளை பண்ணதுனால நீங்களும் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி லெவல்ஸ் எப்படி இருக்கும், ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் நீங்கள் பார்க்கணும். உங்களோட டெக்னிக்கல்ஸும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.